தெய்வீக திருமகன் தேவர் ஐயா அவருடைய 118வது ஜெயந்தி விழாவும் ஜெயந்தி விழா 63வது குரு பூஜை விழாவும் மிகவும் சீரோடு சிறப்போடு நடந்து முடிந்து இதே மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை சென்ற எத்தனாம் தேதி 25 வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அந்த திருவுருவ சிலைக்கு சாத்திவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரிமை டெஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் செய்ய வைத்திருக்கிறோம். மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து மிக சிறப்பாக நாங்கள் அத்தனை பேர் கலந்து கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைத்தது. செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு. தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, எந்தெந்த நேரில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பி டீமுக்கு உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தான் நிரூபித்திருக்கார். அந்த விளக்கம் அது போதும். நீக்கினது சம்பந்தமா வந்து வழக்கு தொடர்வேன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. வழக்கு தொடர்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, தொடரட்டும். அதனால என்ன தப்பு? தொடரட்டும் கேட்கலையா? என்னப்பா இப்படி கேட்டேன் சொன்னதை சொல்றான். துரோகம் பண்றதுல நோபல் பரிசு கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஆறான அவசியம் மெதுவா கேளுங்க. நான் ரெடிப்பா. நாங்க எல்லாருமே ஒரே களத்துல தானே இருக்கிறோம். சொல்லுங்க சார். இப்போ பொய் சொல்வதில் நோபல் பரிசே தரலாம்னு டிடிவி சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு? எடப்பாடியார் அவர்களுக்கு நோபல் பரிசே தரலாம், பொய் சொல்வதற்கு நோபல் பரிசே தரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. நாங்க அவரு டெய்லி 4 தடவை கொடுக்குறாருங்க. அவரு வந்து புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட். அதனால அவர் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அவருக்கு வேலை இல்லை. அவர் ஏதாவது கேட்கிறாரு, அவருக்கு ஆள் இல்லை. புகைப்படுத்த அங்கங்க உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அம்மாவால் நீக்கப்பட்ட ஒரு துரோகி திரு டிடிவி தினகரன் அவர்கள். அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நல்ல கருத்துள்ள கேள்வியா கேளுங்க. செங்கோட்டையன் நீக்கிற அளவுக்கு பழனிசாமி அவர்களுக்கு தகுதி இல்ல. ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆகிருக்கு, முன்னால பிறந்திருப்பாரு. பின்னால கல்யாணம் லேட்டா பிறந்திருப்பாரு. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு. அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமா இருக்கிறார்கள். இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்காரு. அந்த வசதிக்கு அவர் 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது. நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன். எவனாவது வாய்ப்பு வந்தா விட்டு கொடுப்பானா? எவன் அடிக்கலாம் தானே அடிக்கிறாங்க. துப்பாக்கி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு? அந்த தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்திருக்கு. யாரும் எதுவும் கிடையாது. அம்மா அவர் அமைச்சரா செங்கோட்டையன் இருக்கும்போதுதான் அவரை அமைப்பு எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. அம்மா இருக்கும்போது தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்து சகோதரர்கள் அம்மாவிடம் புகார் கொடுத்து இதை விசாரித்து அவர் ஆசைப்படுவதாக நினைத்து உடனே அமைச்சர் நீக்கிய ஒரு திருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள். கொடநாடு கொலை வழக்குல இவர் தான் A1, எடப்பாடி பழனிசாமி தான் A1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம்? நாங்களும் வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சட்டம் இருந்து அவருக்கு A1 இருந்து அக்யூஸ்டா இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க? எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது. 4 வருஷம் ஆகி போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த தானே கொடநாடு வழக்கு. உண்மையில் அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால்
பண்ணட்டத்துல ஏன் ஒண்ணு இருக்கவங்க ஏன் பிடிச்சி ஜெயில போடாம வச்சிருக்காங்க? ஏன் இவருக்கு ஆதாரம் வந்து கொடுக்க வேண்டியதானே? சார் 2026 தேர்தலில் ஒன்றிணைந்து, அதாவது பிரிந்தவர்கள்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில பேட்டி கொடுக்குறாங்க. உங்க கருத்து என்ன சார்? அதாவதுங்க, இது தினகரன், ஓபிஎஸ், நிக்கிறாங்க. மற்ற முன்னால இருந்தவங்க எல்லாம் சசிகலமா நீக்கிட்டாங்க, அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. அதை சட்டப்படி நீக்கிட்டு சேர்க்க வேண்டிய அவசியம் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது, அவங்க கூட யார் பேச வச்சிருக்காங்க. இது பொதுக்குழுடைய தீர்மானம். சசிகலா சொல்றாங்கன்னா அவங்க சொல்லி இல்ல, அதே கேள்வி அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு வெயிட் அண்ட் சி நானும் உங்களுக்கு சொல்றேன். பாப்பா இரு, நானும் சொல்றேன் வெயிட் அண்ட் சி. இவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு 3 மாசத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க. சார், பொதுச் செயலர் ஆன பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலன்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து குற்றச்சாட்டு. 75 எம்எல்ஏங்கள் இருக்காங்க. ஒரு ஆளாவது எம்எல்ஏ ஓபிஎஸ் தினகரன் அந்த அம்மாட்ட எல்லாம் இருக்காங்களா? அரசியல் ஆளுநர் ஒவ்வொருத்தர் 125 ஓட்டு டி.நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கிறார். 250 ஓட்டு 500 ஓட்டுல 42 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு இருந்துட்டாங்க. அது காரணம் துரோகிகள் தான். அதுதான் அவரு ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்லுவோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அவரோட இப்ப செங்கோட்டையன் சென்றிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதனாலதான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன். அது அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறும் சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சி விட்டு நீக்கினது ஒரு பெரிய மனுஷன். அவரு நானும் ஒரே சீனியர் ராஜன் செல்லப்பா. நாங்க எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால பிறந்திருப்பாரு, இவர் கொஞ்சம் பின்னால ராஜன் செல்லப்பா. அதே 72 என்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு அன்னையிலிருந்து இருக்கிற 54 வருஷமா எங்க சீனியாரிட்டி திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் எடப்பாடி அப்படி இருக்கோம். என்ன கேட்டீங்க கேள்வி? சார், இப்போ சா கூட்டணி அமைச்சிட்டு இருக்குது, ஆனா உங்க கட்சியிலேயே ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்களே, இது எப்படி உங்களுக்கு வெற்றி வீட்டு சாத்தியம்? நல்லா கேளுங்க. இப்போ 4 வருஷமா அந்த ஆட்சி மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, இன்னைக்கு 1000 ரூபாய் பெண்கள் கொடுத்துட்டு 5000 ஒரு குடும்பத்திலுமே கொள்ளையடிக்கிற செயல ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காங்க. இந்த அதிருப்தி நீங்க சென்னை மதுரையிலிருந்து பார்த்தா மட்டும் தெரியாது. கிராமம்லாம் போய் கேட்டு பாருங்க. பெண்கள்லாம் கொதிச்சு எழுதுறாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் கொள்ளையடிச்சு ட்ரெஸ், டாஸ்மாக் கடையில் விலையேற்றி என் புருஷன் எல்லா காட்சியும் கொடுத்து உழைக்கிறான் அப்படின்னு எல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது. மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமா எழுந்துட்டாங்களோ, அவங்க புரட்சி பண்ணிட்டாங்களோ, பணம் கொடுத்தாலும் வேலையாகாது. இந்த ஆட்சி ஒழியிற எல்லா தீர்மானம் அதுக்கு ஸ்பெஷல் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை முதலமைச்சராகவும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் எல்லா இடத்தும் தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவே எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டா சேர்த்துக்கிறீங்களா சார்? யாரும் மன்னிக்க கூடாது, சேர்க்கவும் முடியாது சொல்லி 8 தான். நாங்க போய் வச்சுட்டு பேசுறது மன்னிப்பு கேட்டாங்க. மனமாவது ஒவ்வொன்றது சேர்க்கிறவங்களும் சேர்க்க முடியாது. தொண்டர்கள், அவரோடு இருக்கிற தொண்டர்கள், ஓபிஎஸ் டிடிஓடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலே மனமோந்து மன்னிப்பு கேட்டா அது உள்ளூர் தொடர்கள் கலந்து அவர் எப்படியாப்பட்டவர் நியாயமா உழைப்பார், வித்தியாசம் போடுவாரா சேர்த்துக்கலாம். தேர்தல் நேரத்தில் இப்படி அடிக்கடி நடக்கும் பலவீனமா இருக்காதா சார் அதிக? எந்த பலவீனமும் கிடையாது. அவன் தான் பலவீனா இருக்கும். நாங்க எல்லாம் ஸ்டெடியா இருக்கேன். பாருங்க, யாராவது பலவீனமா இருக்கோம். நீங்க எடப்பாடியை பாருங்க, நாளைக்கு 4 மணி நேரம் பேசுறேன், எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுறேன். மற்ற குரலுக்கு அவர் குரலுக்கு பாருங்க. தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து கட்சியிலிருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு. இந்த தென் தமிழக மக்கள் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க, அவமானமா வந்து கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. தேவர் ஜெயந்தி வந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அவர் கூட தானே நிக்கணும். அந்த அம்மா கூடயும் டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிக்கணும்? தெய்வ தீர்மானம் சாமி நிற்கிற இடங்க, அதுல போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் போஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு குனிஞ்சு பேசுறாரு, நிமிந்து பேசுறாரு.
நான் கேட்கிறேங்க, உண்மையிலே எங்க சீனியர் உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர், அவரை எப்படி இடிச்சு சொல்றாங்க பாத்தீங்களா? ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் அவர்கள் நடுவில் மாட்டிக்கிட்டாரு. மரியாதை என்ன கொடுக்கணுங்க? முதல்ல அவருக்குள்ள கொடுக்கணும். நான் தேவர், டிடிவி தினகரன் குளத்தூர் தேவர், ஓபிஎஸ் தேவர், அவர் ஒரு கொங்கு வேளாளர், அவர் கொடுத்தாதானே தேவருக்கு மரியாதை வரும். அப்பதான் கிடைக்குது. முதல் நாளே முதல் கோணல் முற்றும் கோணல். அப்பனா அதிமுக வந்து செங்கோட்டையனுக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு, அங்க போன இடத்துல மரியாதை இல்லைன்னு சொல்றீங்களா? ஏங்க இங்கதான் ராஜாவா இருக்காங்க செங்கோட்டையன், இப்ப அங்க கூஜா தூக்குற ஏற்கனவே இந்த சந்திப்பை பத்தி அவங்க மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்காங்களா சார்? மறைமுகமா போனது பூரா உங்களை மாதிரி நம்மள மாதிரி அவருக்கு தெரியாது. தெரிய வேண்டியவங்களுக்கு எல்லாம் தகவல் வந்துருச்சு. போட்டோவோட ஆவணத்தோட எங்க பேசுறாங்க, யாரு வீட்டுல உட்காந்து பேசுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. 4 வருஷம் 3 மாசம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கு அத்தனையும் போட்டாரு. ஏதாவது பண்ண முடியல. அப்புறம் இவர் கூட தானே இருந்தாரு. இவருக்கு என்ன கஷ்டம்? நான் பெரியவன் அப்படி பார்த்தா இன்னைக்கு ராகுல் காந்தி சின்ன கார்கே இருக்காருல தலைவர், அவர் 83 85 அவர் கூட இருக்கிறது அவர் ஏற்றுக்கிட்டு எல்லாருமே. அவர் வயசு சின்னவர் தம்பி, ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்க ராகுல் காந்தி. அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள். இவர் வயது முதிர்ந்ததுக்கான நான் சீனியர் சொல்றதுக்கு அர்த்தம். இன்னைக்கு அவர் கூட இருந்தவங்க ஜெயிக்கிறார் எடப்பாடியார். ஒரு ஆள் கூட இந்த ஆபீஸ்ல கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்கிறது வீடு போடுறவங்க டிவியில. உடனே பதவியில இருந்தா தான் அது மரியாதை. செல்லூர் ராஜு திரு ராஜன் செல்லம்மா நான் அமைச்சரா இருந்தோம். இந்த அமைச்சர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால்தான் எல்லாரும் நாங்க உங்களுக்கு தெரியும். மற்றவங்களும் இருக்கிறாங்க. அது வேற. இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நான் வெளியேற திண்டுக்கல் சீமான் வெளியேற எல்லாரும் வருத்தப்பட்டுருவாங்க. நாசமா போ சொல்லி அடிச்சிருந்தா உட்காந்து பொருளாளர் என்ன சொல்லுவாங்க மாட்டாங்க. அண்ணன் எப்ப போவோம், என்ன எப்ப காலியாக போவோம், வருத்தப்பட மாட்டாங்க. நம்ம நடந்துக்கிற விதம். இப்ப ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலை போட்டு அண்ணே நாங்க உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டுல போய் பாக்கணும். அவங்க பெரிய சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது. அங்க போய் கிடைக்கிறாங்க. போய் சும்மா கிடந்தால மாவட்ட செயலாளர், ரோட்ல கிடந்தால ஒன்றிய செயலாளர். இந்த கட்சி 54 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் அம்மா இருந்த கட்சி. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஒவ்வொரு தோழரும் பெருமை. 2 லட்சம் ஓட்டுல தான் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம். 234 தொகுதியில ஒரு பூத்துக்கு 50 ஓட்டு வந்தா போகும், வெற்றி பெறுவோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். செங்கோட்டையா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. உங்களுக்கு தெரியாம போய் பார்ப்போம், எல்லாரும் பார்ப்போம். உங்களை மாதிரி நாங்களும் பார்க்கணும். ஏங்க இதெல்லாம் இங்க வெத்து அதிமுக எந்த ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறவன் டிவி ஆபீசர் எந்த வேலையும் பார்க்கறது பொதுமக்களே ஒதுக்கி வைக்கணும். அவங்க எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழ்க நாங்க என்ன போல சொல்லி ஒரு எலெக்ஷன் செல்லூர் ராஜு ராஜன் தலைப்பா உதயகுமார்லாம் எப்படி உழைக்கிறது பாக்குறீங்களா? போட்டி இருக்கு ஒருத்தருக்கு. நான் முந்தி நீ முந்தின்னு போவாங்க. ஆனா எவ்வளவு கடுமையான எல்லா இடத்துல வரவேற்பு இல்லையா? இப்ப எல்லா ஊர் மதுரை மாநகர் புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்து நீங்களும் பார்த்துருக்கீங்க. எந்த குறையும் கிடையாது. முடிச்சுக்கலாமா? ஓபிஎஸும் இதுல அமமுக போய் சேர்ந்துக்குவாங்களா? எதுலையும் சேர்ந்து போறாங்க. ஒரு மோசமான அவர் எதுல சேர்ந்தா நமக்கு எங்களுக்கு நாங்க நீக்கிறது சரி. 100க்கு 100 சரியான முடிவை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்காரு. கட்சியில ஒரு டிசிப்ளின் வேணுங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பழகி எஸ்பி உட்காந்துருப்பாரு, டிஎஸ்பி வணக்கம் சொல்லுவாங்க, டிஎஸ்பி உட்காந்து இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்லுவாங்க, எஸ்ஐ வருவாரு, எஸ்ஐ அவருக்கு வணக்கம், எஸ்ஐக்கு பக்கத்துல கேட்டையா வணக்கம் சொல்லுவாங்க, அப்புறம் சாதாரண பிசி அவரு வணக்கம் சொல்லுவாரு. அதான் கட்டுப்பாடு. இப்போ 4 பேர் ஒண்ணு சேர்றதுனால தென் மாவட்ட ஓட்டு பாதிக்காத? ஓட்டு தென் மாவட்டம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க. நீங்க மதுரை அங்கிருந்து கமிட்டியில பார்த்த நிறுவனத்தை கேளுங்க, எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் கேளுங்க. அவ்வளவு மக்கள் அன்போடு வச்சு ஆழத்தை எடுத்து கருத்தை எடுத்து பொட்டு வச்சு முடியல. இங்க யாரும் போக முடியல. பாத்தீங்கன்னா அரசியல் அது இது இருக்கும்போது நல்லா இருக்கும்.
தமிழக முதல்வர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்த்தது, அவருக்கான அந்த திட்டங்கள் ஃபுல்லா செஞ்சது நாங்க தான், அந்த சிலை வச்சது எல்லாமே முதலமைச்சரா இருக்கும்போது ஏதாவது செஞ்சிருப்பாருங்க. நாங்க முதலமைச்சரா இருக்கும்போது செஞ்சிருப்போம். திடீர்னு கெடுவில் லிஸ்ட் கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க, யாரு உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்புறோம். எல்லா அம்மா 13 கிலோ, இன்னைக்கு 13 லட்சம், அது 13 கோடி. இதெல்லாம் எவனு கிட்ட நிக்க முடியாது. ஏதாவது நாங்களும் பார்க்கணும். இப்ப மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டிருக்காங்க. நிருபர்கள் திரு ஸ்டாலின் கேட்கவங்க. நான் இனிமையாக பகிழ்வோடு வழிமொழிகிறேன். ஒரு பதில் சொல்ல முடியாது. அவருக்கு என்ன பாரத ரத்னா சொல்லி பார்க்க ஒரு நாள் அங்கிட்டு போக முடியாது. சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி வந்து கட்சியை அழிச்சுக்கிட்டு வராருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சேகர் பாபு. அவர் எங்களுக்கு ஜூனியர் தப்பி, அவரை போய் பெரிய பட்டிகளை கேள்வி யாராவது. சேகர் பாபு எனக்கு வயசு ஒண்ணா என்ன, நீ அதான் எம்ஜிஆர் காலத்துல இருக்கிறதெல்லாம் சொல்ற, அது வேணாம் தம்பி. தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் வந்து தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுக எதிர்க்குது, அதிமுக வரவேற்குது. உங்களுடைய அந்த வரவேற்பதற்கான காரணம் அது விஷயம் என்னன்னாங்க, நீங்க எதையாவது போய் சொல்லி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவன் என்ன சொல்றான், எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லை, அதை வந்து சேர்த்துக்கலாம், அதுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்குறோம், இறந்தவர்களை நீக்கிறோம், வெளியூர்களும் நீக்கிறோம், இதை சொல்றான். அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்கணும். அந்த ஏஜென்ட்டுகள் போட்டிருக்கோம், எல்லா கட்சிக்கும் இருக்கு. PLA 2 அதை போய் நாங்க உட்காந்து வீடு வீட கணக்கெடுத்து இவன் இறந்துட்டான் போயிட்டான், அதான் லிஸ்ட். அதுல இருந்து பொய் ஏமாத்துற அவசியமே இல்லை. அதான் எடப்பாடியார் சொல்றாரு. அது இது நாங்க வரவேற்பு செஞ்சுதான் காரணம். ஜெயந்தி வாழ்த்துக்கள். எல்லாம் நிக்க